வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனைசியஸ். ஸோ லீக் ஸ்டேஜ் மேட்ச் எல்லாம் முடிஞ்சு செம த்ரில்லிங்காக தான் போச்சு. நான் எதிர்பார்த்ததை விடவே நிறைய அசோசியேட் நேஷன்ஸ் எல்லாமே செம டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. நல்லா ஒரு 200 சேஸ்னாலும் நல்லா சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி ஃப்ரம் ஸ்காட்லாண்ட், நேபாள் கூட செம்ம க்ளோஸ் மேட்ச். இங்கிலாந்து கூட, அப்புறம் ஸ்காட்லாண்ட் இட்டலியோட கேம் செமையா இருந்துச்சு. ஜிம்பாப்வே நம்ம ஆஸ்திரேலியாவை அடிச்சு வெறித்தனமா சூப்பர் எயிட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. ஸோ நெதர்லாண்டும் நல்ல ஷோ காமிச்சாங்க. கனடா நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஒரு செம செஞ்சுரி கனடால இருந்து ஃபர்ஸ்ட் சென்னையில நல்ல ஒரு செஞ்சுரி. அது ஒரு நல்ல ஒரு நேஷன் கூட நியூசிலாந்துக்கு எதிரா. அதுக்கப்புறம் எல்லா டீமுமே யூஎஸ்ஏ சொல்லவே தேவையில்ல, அவங்க ஆல்ரெடி லெவல் 2 வந்துட்டாங்க. ஸோ அவங்க நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அன்பார்ச்சுனேட் மிஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அது வந்து ஒரு மாதிரி யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல. ஸோ அது ஒரு மிஸ். அப்புறம் ஆப்கானிஸ்தான், அவங்களோட டார்க் ஹார்ஸ்ன்னு சொல்லிட்டே இருந்தோம், கடைசி டார்க் ஹார்ஸாவே அப்படியே வெளில போயிட்டாங்க. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரெண்டு பெரிய டீம் கூட ஏதாவது ஒரு டீம் ஜெயிச்சே ஆயிருக்கணும். சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சிருக்கணும். அன்னைக்கு அடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு செம சான்ஸ் உள்ள வர்றதுக்கு. பட் அந்த டே வந்து அவங்களுக்கு ஃபேவரா இல்லை. ஸோ அதுதான். இப்ப சூப்பர் 8க்குள்ள வந்துட்டோம். ஸோ சூப்பர் 8 வந்து அதே மாதிரி செம எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது. ரெண்டு குரூப்பா அழகா பிரிச்சிருக்காங்க. நம்ம குரூப் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியுது. குரூப் ஏ. குரூப் பி வந்து செம டஃபா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படின்னா நம்ம ஒரு டீம் வைஸா போயிடலாம். சூப்பர் 8 வந்து நிறைய ஒரு செக்மெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா ஒரு டீம்ல ஸோ ஒரு வின் ஃபேக்டர் யாரு, இவங்க தான் வின் ஃபேக்டரா இருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் பிளேயர் யார் டாமினேட் பண்ணுவா, எக்ஸ்பெக்டட் ஃபெயிலியர். ஸோ இவங்கெல்லாம் வந்தா அவ்வளவுதான், டீம் வேஸ்ட் தான். இதுதான் நாங்க முன்னாடியே சொன்னோம். எக்ஸாம்பிள் பாபர் அசம் அந்த மாதிரி. அப்புறம் இன்னும் இவர் இஃப் ஹீ ஃபயர்ஸ் ஹீ வில் பி த கேம் சேஞ்சர். அப்படி யாரு? ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ் பட்லர். ஸோ நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், ஜாஸ் பட்லர் அடிச்சாருன்னா அன்னைக்கு அவர் தான், ஆனா இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் ஏதாவது டீம்ல வந்து மிஸ்ஸிங் பசில் பீஸ், இப்ப யாராவது இன்னும் சேர்க்காம உள்ள இருக்காங்களா அப்படின்னு. இன்னைக்கு அழகா பாகிஸ்தான். சரி, ஓகே, நான் பாகிஸ்தானுக்கு வரும்போது நான் இப்ப சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதான் நம்ம ஃபார்மெட்டு. ஸோ ஒரு டீமை பத்தி எடுத்துட்டு இந்த ஃபார்மெட்ல யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ்ங்கிற மாதிரி நம்ம டக்கு டக்குன்னு பேசிடலாம் மேடி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவோடவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்தியாவுக்கு அபிஷேக் சர்மாவோட ஹாட்ரிக் 0 கோல்டன் டக், அதுல இருந்து ஆரம்பி. ஓகே, நம்ம தான் சொன்னோம் அபிஷேக் சர்மாவுக்கு சான்ஸ் கொடுங்க, பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வருவான்னு சொல்லிட்டு. இன்ஜின் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ சூப்பர் 8ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னும் தேவைப்படுது. ஏன்னா இட்ஸ் நாட் டூ எல்லாமே வந்து லாஸ் ஆகல. அண்ட் சூப்பர் 8ல கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணா செமிஃபைனல் ஃபைனலுக்கு அது இம்ப்ரூவ்டா இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பாக்டட் பிளேயர் வந்து த மேன் வித் கோல்டன் ஆர்ம், வருண் சக்கரவர்த்தி. அவரோட வருண் சிவின்னு சொல்லி பேரு. அவரோட சிவில பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ பேட்டரை விட இந்த வாட்டி பவுலர் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்குவாங்களோன்னு தோணுது. அகைன் நான் ஜிங்ஸ் பண்ண விரும்பல. வருண் சிவி வந்து பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு மாப்பிள. எல்லாமே ஸ்பாட் ஆன். இப்போ சேப்பாக்குள்ள மேட்ச் நடக்க போகுது. அண்ட் சேப்பாக்குள்ள நடக்கிறதுனால வருண் சக்கரவர்த்தி இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும். அண்ட் மோரோவர் ஆர்டர் கிரவுண்ட்ஸ் எல்லாமே வருண் சக்கரவர்த்தி ஃபேவரா இருக்கும்னு தோணுது. அவர் போடுற ஓவர்ஸும் குரூஷியல் ஓவர்ஸ். ஸோ அவர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர். லைக் அவர் தான் ஒரு வின் ஃபேக்டர் வந்து கிரியேட் பண்ண போறாரு. இது வரைக்குமே அப்படிதான் பண்ணியிருக்காரு. கோயிங் ஃபார்வர்ட் அதான் பண்ண போறாரு. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீ கேட்டது வந்து இப்போ என்ன ஃப்ரேம் பண்ணனா, ஃபெயிலியர் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது தான். இந்தியா பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மாவோட ஃபெயிலியர் வந்து ஒரு பெரிய கன்சர்னா தெரியல. ஏன்னா இஷான் சர்மாவோட இஷான் கிஷனோட இன்க்ளூஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுது. பட் எட் திலக் வர்மா, சூரியகுமார் அதை கொஞ்சம் ஃபயர் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபியர் ஃபேக்டர் இருக்கு. நம்ம விக்கெட் ஆயிட்டா பின்னாடி சிவம் துபே, ஹார்திக் பாண்டியா மட்டும் இருக்காங்க. நம்ம முதல்ல பேசணும் இது வந்து 160 170 கிரவுண்ட்ஸ் தான், 200+ இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை கிளியரா இண்டிகேட் பண்ணி திலக் வர்மா, சூரியகுமார் வந்து ஸ்டெபிலைஸ் பண்றாங்க 12 ஓவர் வரைக்கும். அதுக்கப்புறம் சிவம் துபே வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி நம்ம எவ்வளவு பாராட்டணுமோ சேம் சிவம் துபேவும் பாராட்டணும். பயங்கரமான 2 பேர் தான் இம்பாக்ட். பிளேயிங் 11 சேஞ்சஸ் வந்து நான் சொல்றேன் அதேதான். குல்தீப் யாதவ், அந்த குல்தீப் யாதவ் வந்து சேப்பாக்கில் ஆடினா பெட்டரா இருக்கும். மற்றபடி பிளேயிங் 11 சேஞ்சஸ் வேற எங்கேயும் தேவைப்படுது. குல்தீப் யாதவ் சேப்பாக்கில் ஆடினும், அவ்வளவுதான். ஓகே, சோ இப்ப நீ அபிஷேக் சர்மாவை பத்தி நான் சொன்ன எனக்கு ஒன்று தோணுச்சு. இப்ப எல்லாருமே ஒரு மாதிரி அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் ஒன்னு ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னோட வர்றாங்க. சோ அதை வந்து அவங்க ஏதாவது ஒரு டேக்கிள் பண்ணியே ஆகணும். ஏன்னா அபிஷேக் சர்மா கிளியர் 2 தடவை ஹிட் ஆயிருக்காரு. சோ ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர், அது பேஷிங் லெஃப்ட் ஹேண்டர்னால உள்ள வரும்போதே ஒரு சான்ஸ் எடுப்பேன். ஏன்னா யார் பட்டும் அடிக்க தான் போறாங்க, ஒரு சான்ஸ் எடுத்து பார்ப்போம், விக்கெட் விழுந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. சோ அதை வந்து அவங்க டேக்கிள் பண்ணி ஆகணும். கண்டிப்பா அதுதான். அவங்க 2 பேருமே ஸ்பின் வந்து 2 பேருமே பேட் அந்த பால் வரணும். 2 பேருமே லைக் இந்த பேஸ் வந்தோட ஜாலி ஆயிடுவாங்க. அதை கிரன்ச் பண்ற மாதிரி உனக்கு லெக்ஸை ஃப்ரீ பண்ணாத மாதிரி அபிஷேக் சர்மா போட்டு அட்டாக் பண்றாங்க. ஸோ அது வந்து அபிஷேக் சர்மா வந்து டேக்கிள் பண்ண கவுண்டர் பண்ணும். அடுத்து வந்து
நான் கேட்க போறது உன்னோட குதிரை வெஸ்ட் இண்டீஸ். எப்படியோ தப்பி தவறு மாதிரி சூப்பர். வருவாங்கன்னு பார்த்தா ஆளா போய் உட்காந்துட்டாங்க இந்தியாவுக்கு முன்னாடி. சோ காப்பாற்ற மட்டும் நான் தான் கொஞ்சம் வீக்கா நான் இருக்கு. ஆரம்பி. ஆமா. நான் சொன்னேனா வெஸ்ட் இண்டீஸ் வந்து நல்ல ஸ்டஃப் உள்ள டீமு. ஸோ அவங்க இந்த தடவ செமையா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. நல்லா எல்லா டீம் 11 வந்து கரெக்ட்டா எடுத்திருக்காங்க. 2 ஸ்பின்னர், 3 ஸ்பின்னரோட கிரவுண்டோட கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல சூப்பரா இருக்கு. அவங்க வந்து வின் ஃபேக்டர் என்னன்னா, அவங்களோட மிடில் ஆர்டர் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹெட்மேயர் 1 டவுனு, 2 டவுன் வந்து ராஸ்டன் சேஸ் அவர் ஒரு மாதிரி ஸ்டெபிலிட்டி குடுக்குற பிளேயரு. 3 டவுன் வந்து ரொமாரியோ ஷெப்பர்டு, 4 டவுன் ரோமன் பவல், 5 டவுன் இவன் சாரி ரொமேரோ ஷெப்பர்ட் நம்பர் ரூதர்ஃபோர்டு. ரூதர்ஃபோர்டு, ரூதர்ஃபோர்டு, ஷெப்பர்டு. அது ஷெப்பர்டு, போக உனக்கு ஹோல்டரு. ஹோல்டர். ஐயோ அது போக உனக்கு அகிலூசன் கூட அடிப்பாரு அன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான லைன் அப். மிடில் ஆர்டர் நல்லா இருக்கு. அவங்க எங்க மிஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஓப்பனிங்ல தான் அவங்க மிஸ் பண்றாங்க. ஷாய் ஹோப்பு, அதுக்கப்புறம் பிராண்டன் கிங். பிராண்டன் கிங். அவங்க வந்து கொஞ்சம் ரன் எடுத்து கொடுங்க. ஒரு 30 ஃபார் 1 அப்படியாவது வரணும். 0 ஃபார் 1னே வந்து ஹெட்மேரை வந்து இப்போ ஓப்பனர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷாய் ஹோப் திரும்ப கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி பிராண்டன் கிங் வந்து கொஞ்சம் ரன் எடுத்துக்கணும். 35+ அடிச்சு கொடுக்கணும். அப்படின்னா ஒரு பவர் பிளே முடிக்கும் போது ஒரு 55 ஃபார் 1 அப்படிங்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த இடத்துல வந்து ஓப்பனிங் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அப்படி பிராண்டன் கிங் செட் ஆகல அப்படின்னா வெளியே வந்து நம்ம ஜான்சன், நிக்கோலஸ் ஜான்சன் ஒருத்தர் இருக்காரு, அவரை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன். ஸோ வீக் லிங்க்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் தான்டா வீக் லிங்க். ஸோ அது மட்டும் அவங்க அட்ரஸ் பண்ணணும். மிடில் ஆர்டர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் ஸ்பின் அதை விட ஸ்ட்ராங்கா இருக்கு. ராஸ்டன் சேஸ் ஒரு ரைட் ஆர்ம் பவுலர். அப்புறம் முகேஷ் மோட்டி. குதுகேஷ் மோட்டி அவர் லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னு. அப்புறம் நம்ம அகில் ஹுசேன் வந்து லெஃப்ட் ஆர்ம் இது. ஸோ வந்து உனக்கு எல்லா இப்போ வேரியேஷன்ல போடுறதுக்கு எல்லாமே ஆல்ரெடியா இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சூப்பரா இருக்காங்க. ஹோல்டர் இருக்காரு. அப்புறம் நம்ம ஷமார் ஜோசப் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. ஆமா. ஸோ பயங்கரமா இருக்கு. டீம் வந்து நல்லா செட்டா இருக்கு. அந்த டேல கொஞ்சம் கரெக்டா எல்லாருமே அவங்களோட ரோலுக்கு ஏத்தாப்புல ஃபயர் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா செமிஃபைனல் கண்டெண்டர் தான் வெஸ்ட் இண்டீஸ். பார்ப்போம். ஆப்வியஸ்லி அந்த ஜிம்பாப்வே வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் கேம் தான் வந்து ஒரு ப்ரீகர்சர் ஆஃப் சூப்பர் 8 நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேம் தான் ஒரு ஓப்பன் பண்ணும். அந்த கேம்ல யார் வின் பண்றாங்களோ அந்த கான்டெஸ்ட். அண்ட் அவங்க 2 பேருக்குமே நிறைய கேம் அவங்க ஒன்னா ஆடி பழக்கம்ன்றதுனால அந்த ஈவென்ட் கேட்ட செமையா இருக்கும். இந்த இடத்துல நான் ஒருத்தர் மிஸ் பண்ணேன். என்ன கேட்டா இல்ல இது மட்டும் முடிச்சிடறேன். என்ன கேட்டா ஜிம்பாப்வே வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா கேம் தான் கேம் சேஞ்சரா இருக்கும். அந்த கேம்ல யார் அடிக்கிறாங்களோ அவங்க செகண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் த்ரூ ஆயிடுவாங்க. அதான் நம்ம அவ்வளவு ஈஸியா இந்தியா வந்து ரொம்ப கிராண்டா பண்றோம். பட் எனக்கு என்னமோ வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே தான் நல்லா போகுதுன்னு தோணுது. இந்த மாதிரி மிடில் ஆர்டர் இந்த மாதிரி டீம் ஃபார்மேஷன் பாக்குறப்ப எனக்கு நிக்கலஸ் புரான் கொஞ்சம் அவசரப்பட்டுறதுன்னு தோணுது. நிக்கலஸ் புரான் மட்டும் இந்த பிளேயிங் லெவன்ல இருந்துதான்னு வச்சுக்கோயேன், நீ யோசிச்சு பாரு, அப்படியே சுமார் ரணகடனமா இருந்திருக்கும். 2016 நடந்தது அப்படியே 26 ரிப்பீட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். நான் வான்கடையில தான் நம்ம ஆட போறோம் வெஸ்ட் இண்டீஸை. நல்லா ஞாபகம் இருக்கு. லிண்டன் சிமன்ஸ் அடிச்சு நம்மளை அடிச்சு ஓட விட்டதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. சோ அதான் நெக்ஸ்ட் டீம் வந்து போயிடலாமா? ஓகே, அடுத்து உன்னோட ஃபேவரட் இங்கிலாந்து. என்னோட ஃபேவரட்லாம் ஒண்ணும் இல்ல. அவனுங்க எப்படியாவது தான் சொல்றேன். அந்த கவுண்டமணி ஒரு படத்துல செந்திலுக்கு வைப்பார்ல, இந்தியன் படத்துல, ஐயோ தப்பிச்சாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நேபாள்கிட்ட தப்பிச்சானுங்க, இட்டாலி கிட்டே தப்பிச்சாங்க. எப்படியோ தட்டு மாதிரி வந்துடுறாங்க. அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்சஸ் எல்லாமே நம்ம வந்து முதல்ல மென்ஷன் பண்ணுவோம். ஜேக்கப் பத்தலோட மிடில் ஓவர்ஸ் வந்து ரொம்ப குரூஷியல்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஜேக்கப் பத்தல் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அதனாலதான் வந்து அந்த கேம் வந்து அவங்களுக்கு வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் இதுவாச்சு. அண்ட் சாம் கரன் அதே எக்ஸ்பெக்டர், பேட்டிங் போலிங் ரெண்டுமே. அண்ட் அவங்க ஆட போற வென்யூஸ் எல்லாமே ஸ்ரீலங்கா, கொலம்போ. அவங்க வந்து ரீசெண்டா இங்கிலாந்து வந்து ஸ்ரீலங்கால போய் 3 மேட்ச் ஒயிட் வாஷ் வேற பண்ணாங்க. ஸோ அந்த கான்பிடன்ஸும் அவங்களுக்கு இருக்கும். ஆதில் ரஷீத் வேற 10வது இருக்காரு. பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறப்ப ஆத்தி போடுவாங்க. ஃபெயிலியர்னு பார்த்தா நான் மென்ஷன் பண்ணதுதான், ஃபில் சால்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஏர்லியா வந்து அவுட் ஆயிடுறாருன்னு தோணுது. ஸோ கொஞ்சம் பவர்ஃபுல் ஸ்டார்ட் கொடுக்குறாரு. அதான் 2 பேரும் தான். பட் நம்ம பட்லர் ஆல்ரெடி நான் ப்ரெடிக்ட் பண்ணதான் பட்லரோட கேமா இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு பால் பேட்டுக்கு வரணும். நம்ம வந்து ஸ்ரீலங்கால தான் ஆட போறதுனால ஃபில் சால்ட் வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி பவர் பிளேக்கு அப்புறமாவும் இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 ஓவர் நின்றானா பெட்டரா இருக்கும். ஏன்னா அவனுக்கு ஹாரி ப்ரூக்கு போயிடுச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல அந்த வண்டிக்கு. ஸோ அதனால உனக்கு டாம் பாயிண்ட் தான் அப்பப்போ ஏதாவது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபில் சால்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்டா ஆனா பெட்டரா இருக்கும். மோர் ஓவர் அவங்க பவுலிங்ல வந்து மாத்துறதுக்கு யாரும் இல்லை, ஆர்ச்சரை தவிர. ஜாஸ்ட் அங்கே தான் ஆடி ஆகணும், ஆப்வியஸ்லி ஆட மாட்டாங்க. ஸோ இதே பிளேயிங் தான் போடுவாங்க. எனக்கு என்னமோ தோணுது, ஏதாவது ஒரு சான்ஸ் எடுத்து ரேகான் அகமதை உள்ள உட்கார வைக்க முடியுமா ஒரு லியாம் டாவ்சனுக்கு பதிலா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரு ஒரு 2 லெக்கி போலாம் அப்படின்னு எனக்கு தோணும். எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் அவர் பேட்டிங்கும் நல்லா ஆடுவாரு. 2 லெக்கி போட்டோம்னா உனக்கு ஆதில் ரஷீத் வந்து எங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ரேகான் அகமதையும் யூஸ் பண்ணலாம்னு தோணுது. பட் மேபி அவங்க யூஸ் பண்ணாதான் யூஸ் பண்ணுவாங்க. டாசன் வந்து
பெட்டரா போறாரு. பட் லேகான போது ஒரு அந்த மாதிரி ஒரு வெரைட்டி கொண்டு வரலாம். லெக் ஸ்பின்னர் ஸ்டீரியோ டைப்பா இருக்கும். பட் அது மாதிரி கொண்டு வந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா ஒரு அட்டாக்கிங்கா இருக்கும்ல. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசா கிடையாது அவங்க கிரவுண்ட்ல பாக்குறப்போ. ஸோ இதுதான் இங்கிலாண்டை பத்தி. செமிஃபைனல் போவாங்களா நம்ம கடைசியில ப்ரெடிக்ட் பண்ணலாம். அடுத்து ஓகே. உனக்கு வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ஃபைனலிஸ்டா ஆவாங்கன்னு சொல்ற எஸ்ஏ சவுத் ஆப்பிரிக்கா சொல்லு. ஓகே. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மாதிரி ஆப்கானிஸ்தான் கூட தப்பி தவறி ஒரு மாதிரி அன்னைக்கு அவங்களோட டே அது எழுதி வச்ச டே மாதிரி. ஸோ அதனால அவங்க அன்னைக்கு உள்ள வந்துட்டாங்க. டீமா பாத்தீங்கன்னா பேட்டிங் பயங்கர ஃபயர் பவர். ஸ்டார்டிங் குவிண்டன் டிகாக்கு, ஸ்டப்ஸ், பிரெவிஸ், மில்லர் ஃபார்ம்ல இருக்காரு, யான்சன் நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங்குமே ஓகே தான். ரபாடா, லுங்கி என்கிடி நல்லா போயிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி ஸ்லோ சர்ஃபேஸ்ல லுங்கி என்கிடி பயங்கர எஃபெக்டிவா இருப்பாரு. ஆமா. ஸோ எல்லாருமே கார்பின் பாஷ், ரிக்கிள்டன் எல்லாருமே பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. சோ எங்க அவங்க மிஸ் அவுட் பண்றாங்க மார்க்ரம் அப்படின்னா நான் திரும்ப சொன்னேன். மார்க்கம் நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. மார்க்கம் பயங்கர அதான் தீ அவரும் ஃபார்ம்ல நல்லதான். ஆடிட்டு அதான் இருக்காரு. எல்லாமே எல்லாமே ஆடிட்டு இருக்காங்க. பயங்கர எல்லாரும் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. எங்க அதான் அவங்க மிஸ் அவுட் பண்றாங்க. ஒரு ஃபெயிலியர் எங்க இருக்கும்னா அந்த ஒரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒரு ஃபெயிலியர் இருக்கும். கரெக்ட். சோ இந்தியா மாதிரி ஒரு டீமை வந்து அவங்க அடிக்கணும்னா, வேம்புலி அடிக்கணும்னா ரோஸ் மாதிரி வந்து ஒரு இது வேணும். ஒரு நல்ல ஒரு ஸ்பின் அட்டாக் வேணும். ஏன்னா இந்தியா வந்து ஸ்பின்னர்ஸ்க்காக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அந்த திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு லெக் ஸ்பின்னருக்கு எதிராலாம் அந்த அளவுக்கு ஆஸ்கிங் ரன் ரேட்டே வரல. சிவம் துபே தான் வந்து உனக்கு அடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கே தவிர திலக் வர்மா, டெட் ஸ்கை ஓவர்ஸ் கிட்டன் வச்சிருப்பாங்க. தான் உனக்கு அந்த அளவுக்கு வந்து இன்னும் ரன் வரல. ஏன்னா நல்ல ஸ்பின் பவுலர்ஸ் போடுறதுனால இவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் கிடையாது. வெறும் அதே மார்க்கரமும் மகாராஜா மகாராஜையும் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் போட்டானா அடிச்சு நொறுக்கிடுவாங்க. சோ அந்த இடத்துல அவங்க மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் வேற ஆப்ஷனும் கிடையாது. ஸ்குவாட்லயும் வேற ஆப்ஷன் கிடையாது. அந்த இடத்துல மட்டும் தான் மாட்டிக்கிறாங்க. மத்தபடி நல்ல டீம் தான் இதுவும். ஆமா, இவங்க ஆடுற வென்யூஸும் அகமதாபாத்ல, அதுக்கப்புறம் மும்பைல ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமா, ஆப்வியஸ்லி அகமதாபாத்ல ஒரு ரெண்டு ஸ்பின்னர் இருந்தா பெட்டரா இருக்கும். பட் சொல்லிக்கிற மாதிரி ஸ்பின்னர் இல்லை. அது ஒரு பெரிய மைனஸ் தான். ஜெயிச்சா பேட்டிங்ல தான் ஜெயிக்கணும் இவங்க. ஆமா. கரெக்ட். அதேதான். ஓகே. அடுத்து சோ நெக்ஸ்ட் ஏன்னா அதான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானே வந்து நல்ல ஸ்கோர் தான். 190 எடுத்து அவங்க ரெஸ்ட்ரிக்டே பண்ண முடியல. மிடில் ஓவர் நீ யாரையா நிறுத்தினாதான் உண்டு. குர்பாஸ் போட்டு அடியேன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. சோ ரபாடாவும் பெருசா ஆப்ஷன் இல்லாத மாதிரி இருந்தது. டச்ல இல்ல. எஃபெக்டிவா இல்ல. ரபாடாவோட அந்த எஃபெக்டிவ்னஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நிறைய அவர் வந்து ஸ்லோ டெலிவரி ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா போட்டு இருக்காரு. அந்த பால் ஆன் பேட் அந்த ஸ்டெம் டு ஸ்டெம் டெலிவரி வந்து நிறைய மிஸ் பண்றாரு. பவுன்சஸ் நிறைய போட மாட்டேங்கிறாரு. ஸோ அதெல்லாம் ரபாடா கிட்ட கம்மியாயிருச்சு. மேபி அந்த பேஸ் ஃபேக்டர் கம்மியானதுனால நிறைய வெரைட்டி ட்ரை பண்றாரான்னு தெரியல. ஸோ அதுதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. சூப்பர் இல்லடா சூப்பர் ஓவர்லயே அந்த டீமோட பெஸ்ட் பவுலிங் லீடர் வந்து ரபாடா தான். ஆனா சூப்பர் ஓவர்ல அவர் போடவே இல்ல. லுங்கி அணிக்கு தான் கொடுத்தாங்க. சோ அதனால மேபி அவரோட எஃபெக்டிவா இருக்குடா. இல்லடா எஃபெக்டிவா நல்லா இருக்கு. போறாரு. பட் இப்ப பும்ரா வச்சுட்டு நம்ம வந்து சிராஜுக்கு சூப்பர் ஓவர போட சொல்லுமா? அந்த மாதிரி அதுதான் இருக்கு. தப்பு. அந்த டே அந்த கேம்ல அந்த பவுலர்ஸ் யார் போடுறாங்களோ அதுதான் முக்கியம். அதை அவங்க கரெக்டா பண்றாங்க. இல்லைன்னா வந்து பும்ரா வந்து எக்ஸெப்ஷனல் கேஸ். மத்தபடி பார்த்தோம்னா லுங்கி நேகிடிக்கு நல்ல பிச்சு செட் ஆகுது. உனக்கு வந்து பிச்சில் பாட்டாவா இல்ல, உனக்கு பிச்சில் ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. நீ இந்த டோர்னமெண்டோட பியூட்டியே எல்லா பிச்சுக்கும் லைஃப் கொடுத்துருக்காங்க ஆமா, பவுலர்ஸ்க்கு. ஆமா. ஸோ உனக்கு டே அண்ட் நைட் மேட்ச் நடக்குது. எல்லாமே நடந்தாலும் உனக்கு அந்த பிச்சை வந்து கரெக்டா கியூரேட் பண்ணி கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்து அதை பவுலர்ஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் மாப்ள உனக்கு ஈவென்ட் அது கான்டெஸ்டா இருக்கு. இல்லடா அது ஓகே. ஃபர்ஸ்ட் இது வந்து நீ லுங்கி அணி போட்டாரு வச்சுக்கோ. சரி நல்லா போட்டிருக்காரு. செகண்ட் சூப்பர் ஓவர்லயாவது இவர் போட்டிருக்கணும்டா. அதுக்கு மகாராஜா போய் அதான் ஏன் அனுப்புனான்னு அதான் எனக்கு தெரியல. வித்தியாசமா இல்லடா நான் என்ன சொல்றேன்னா அவர்கிட்ட கான்பிடன்ஸ் இல்ல. நான் வந்து போட்டு கண்டிப்பா இல்ல. 24 கரெக்ட் ரன்னு 6 பால்ல ரபாடாவால நீ நிறுத்த முடியாதுன்னு, அதுவும் கரெக்ட் ஆப்கானிஸ்தான் கரெக்ட் வச்சு நிறுத்த முடியாதுன்னா வந்து என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. இப்போ வந்து தப்பு யாரு தான். ஹார்திக் பாண்டியா யாரெல்லாம் இருக்காங்கன்னா நீ சொல்லலாம் ஐயோ வேணாம் பயமா இருக்கு அப்படின்னு. ஆப்கானிஸ்தான் வச்சுட்டு 24 ரன் நீ டிஃபெண்ட் பண்ண முடியும். அவர்லாம் ரசல்லாம் ஒரு ஐபிஎல்ல 2019 ஐபிஎல்ல சூப்பர் ஓவர நிக்க வச்சு மிடில் ஸ்டம்ப்ல அடிச்சாரு சூப்பர் ஓவர்ல. சோ அப்படி அவர் தான் பார்த்துட்டு 2 நோபால் போட்டு கேமையே மாத்தி கொடுத்தது ஆப்கானிஸ்தானுக்கு. அப்புறம் எப்படி தான் கொடுப்பாங்க? இல்ல சோ இல்ல அதான் அதனாலதான் அவரு அந்த டே கான்பிடன்ஸ் அவரது ரொம்ப கிடையாது. லூஸ் பண்ணிட்டாருங்க. அந்த டே அவரது கிடையாது. அந்த நோபால் தான் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. ம். சரி ஓகே. அடுத்து டீம் நியூசிலாந்து. அதே இவனு தான்டா உண்மையான பிளாக் ஹார்ஸ். பிளாக் ஹார்ஸ் எல்லாம் கிடையாது. நியூசிலாந்துனா பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வந்திருக்காங்க. தெளிவா போறாங்க. அப்படியே ஸ்ரீலங்கால போய் நம்ம டீம் மாஸ்டர் இருக்காரு. யாருன்னா மிச்சல் சாட்னர். பால நல்லா ஆத்து ஆத்தி விக்கெட்டை பக்கெட்டா கொண்டு வர போறாரு. ஏன்னா வந்து ஐடியல் பிச்சஸ் ஃபார் இது டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்ல கூட ஆடல. வெறும் கொலம்போல தான் ஆடுறாங்க. அகைன்ஸ்ட் இங்கிலாந்து அப்படியே பொட்டலம் போட்டு தூக்கிட்டு வந்துடுறாரு. ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் சொல்லவே தேவையில்ல. மேபி ஸ்ரீலங்கா கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம் நியூசிலாந்து. பட் பாகிஸ்தான் இங்கிலாந்து ரெண்டு பேரையும் சுட்டி பாக்கெட்ல போட்டு செமிஃபைனல் வந்துருவாங்க. டிம் சைஃபர்டோட கேம் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு.
அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள்னு பார்த்தா ரச்சின் ரவீந்திராவோட ஃபார்ம். ஏன்னா அவங்க கான்வே ஆட போறது கிடையாதுன்றப்ப ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் ரொம்ப அப்படியே ஷெல்லுக்குள்ள போறாரோ அப்படின்னு தோணுது. ஸோ கொஞ்சம் ஒரு 10 போன 15 மேட்ச் நல்லா ஆடினார்ரா, ஒரு 56 அதான் அடிச்சாரு. அது யுஏஇ கூட கொஞ்சம் ஆடினாரு. பட் உனக்கு வந்து ஹையர் இம்பாக்ட் கேம்ஸ், சூப்பர் 8 கேம்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அவர் 2023ல காமிச்ச அந்த இம்பாக்ட் வந்து காணும். ஸோ ரொம்ப கொஞ்சம் செல்லுக்குள்ள போறாரு. ஸோ அது வந்து விச் ஆட் ப்ரெஷர்ஸ் டு மிச்சல் அண்ட் ஃபினிஷரா ஸ்டாண்டர்ட் தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அந்த மிடில் ஹவர்ஸ்ல மேபி அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகலாம். பிலிப்ஸ் வந்து ஒரு இம்பாக்ட் இன்னிங்ஸ் கொடுத்தாரு. பட் எட் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வல்னரபிள் டு என்ன சொல்றது அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் எப்படி அட்டாக் பண்ண போறாங்கன்னு தெரியல. பவுலிங்னு பார்த்தா ஸ்ட்ராங் ஜேக்கப் டஃபியும் அடிக்கிறாங்க. ஒரே ஒரு ஸ்ட்ராங் வந்து அவங்களுக்கு சாண்டர் மட்டும்தான். ஸோ ஏதாவது ஒரு கேம்ல சாண்டர் கை எடுத்துக்கிச்சுன்னா தென் தேல் ஸ்ட்ரகிள். மற்றபடி அவங்க ஸ்ட்ராங் ஜோன் சாண்டர் தான். பேட்டிங்ல டிம் சைஃபர் ஸ்ட்ராங். பவுலிங்ல இன்னும் அந்த ஜேக்கப் டஃபி அந்த அந்த ரிடில் இருக்கு. மேட் ஹென்ரி கொஞ்சம் பெட்டரா போட்டுட்டு இருக்காரு. அந்த ஜேக்கப் டஃபியா அந்த கேம் ஜேக்கப் டஃபியால அந்த கேம் கொடுக்க முடியல. ஸோ அந்த நம்பர் 1 பவுலர்ன்ற கேம் வந்து கொடுக்க முடியல. ஸோ அதில் தான் அவங்க சாப்பிடலாம். பட் பிரச்சனை இல்லை. இவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து இங்கிலாந்து இங்கிலாந்து பாகிஸ்தான் தான் அசால்ட்டா 4 பாயிண்ட் கிடைச்சிரும். மற்றபடி அவங்க அசால்ட்டா செமிஃபைனல் வந்துருவாங்க. நம்ம கூட தான் ஆடுவாங்கன்னு தோணுது செமிஃபைனல். யாரு நியூசிலாண்டா? நியூசிலாந்து. ஆமா சான்சஸ் ஆமா இருக்கு. சான்சஸ் இருக்கு. பார்ப்போம். அதே வேர்ல்ட் கப் 2023 தான் ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து ஓகே. நம்ம ஃபேவரட், நம்ம தான் சொம்பு அடிக்கிறோம் எல்லாம் பண்றோம், பாகிஸ்தான். சொல்லு. நமீபியாவை போட்டு அடிச்சுட்டு சந்தோஷப்படுறானுங்க. ஏன்னா அவங்க கேமே கிடையாதுடா உங்களுக்கு. நீங்க தோத்துட்டு சொல்லு. இல்ல வரேன். ஆனா பாகிஸ்தான் வந்து என்னதான் பண்ணாலும் இன்னைக்கு ஆடின மேட்ச்ல சீரியஸா சூப்பரா ஆடினானுங்க. நல்ல தின்னஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தானுங்க. அந்த ஷஹீன் ஷா அஃப்ரிடி எல்லாம் வெளியே உட்கார வச்சுட்டு சல்மான் மிர்சான்னு ஒருத்தர் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் முகமது ஃபஹீம் அஷ்ரஃப்னு சொல்லி ஒருத்தர் எடுத்துட்டு வந்தாங்க. 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க மாப்ள. சாரி, கவாஜா நஃபே அண்ட் சல்மான் மிர்சா. 2 பேருமே சூப்பரா போட்டாங்க. 2 பேருமே சூப்பரா போட்டாங்க. அந்த ஒரு ஸ்டார்டிங்ல 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட நல்ல பிளானு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலரு நல்ல பிளானோட உள்ள வந்தாங்க. ஆனா இவங்க எனக்கு என்னன்னா எங்க மிஸ் பண்றாங்க அப்படின்னா 2 இடம். ஓப்பனிங்ல ஷாஹித் ஜப்ரான் ஃபரான் அடிச்சுட்டே இருக்காரு. அந்த மிடில்ல வந்து இன்னுமே அவனுங்க வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க. பேட்டிங் வந்து ரொம்ப ஓட்டையா தான் இருக்கு. பாபர் அசாம், சல்மான் அலி ஆகா நல்ல பிளேயர் தான். ஆனா அவருமே ஒரு மாதிரி கன்சிஸ்டன்டா ஆட மாட்டாரு. அதுக்கப்புறம் வந்து உஸ்மான் கான் நல்ல பிளேயர். அப்புறம் ஷதாப் கான், முகமது நவாஸ், இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி அரைகுறை வெந்து வேகாத இட்லி மாதிரி. சில நாள் வேகும், சில நாள் வேகாது. அந்த மாதிரி ஒரு மாதிரி டிபெண்டா இருக்க முடியாது. இவங்கெல்லாம் அடிச்சு கொடுத்து பினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அது பேட்டிங்ல 2 பேரை நம்பிதான் இருக்காங்க. டாப் ஆர்டர்ல சாஹிப் ஃபரான் அண்ட் கேப்டன் சல்மான் அலி ஆகா, அப்புறம் உஸ்மான் கான், இந்த 3 பேர் நம்பிதான் இருக்காங்க. பவுலிங்ல தான் இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுவும் ஆடுறது ஃபுல்லாவே ஸ்ரீலங்கால ஆடுறாங்க. ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸ்ல ஆடுறாங்க. இவங்க என்ன பண்ணணும்னா அந்த உஸ்மான் தாரிக்க வந்து இயர்லியாவே உள்ள கொண்டு வந்துடணும். வருண நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இவர் வந்து ஒரு 7, அப்புறம் 10, அப்புறம் 12, 14 அந்த மாதிரி போட்டு மிடில் ஓவர்ல விக்கெட்ஸ் ஃபுல்லா எடுத்துட்டு டெத்ல வந்து நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்ல வேற யாராவது ஃபில்லிங் பவுலர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம பும்ரா கிடையாது, சிஎஸ்கேல பத்திரானாவை என்ன பண்றாங்களோ அதே மாதிரி இவங்க 12, 14, 16, 18 அப்படி யூஸ் பண்ண பாக்குறாங்க உஸ்மான் தாரிக்க. அவரோட பொட்டன்ஷியலே பயங்கரமா பிரேக் ஆகுது. ஏன்னா நம்ம கூட அந்த தப்பு தான் பண்ணாங்க. 12வது ஓவர் உஸ்மான் தாரியை கொண்டு வந்தாங்க. அவன் அதுக்குள்ள மேட்சே முடிச்சுட்டு போயிட்டான் இசான் கிசான். அவன் தப்பா பண்ணக்கூடாது. மிடில்லே அவங்கள வந்து சோக் பண்ணிடணும். ஒரு 7வது ஓவர்ல இருந்தே உஸ்மான் தாரிக்கை வச்சு சோக் பண்ணா உஸ்மான் தாரிக் செம்ம இன்டெலிஜென்ட் பவுலர். அவரை வச்சு அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கிடைச்ச ஒரு கீ பிளேயரை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஆட் அப் ஆன் நீ சொன்ன மாதிரி பாகிஸ்தான் வந்து ஸ்ட்ராங் இன் பவுலிங் தான். என்ன நடந்தாலும் சரி டாஸ் வின் பண்ணி நீங்க பேட்டிங் எடுத்துக்கோ. உங்களுக்கு வந்து சுட்டு போட்டாலும் சேசிங் வராது பாகிஸ்தானுக்கு. உங்களுக்கு தொக்கா ஒருத்த மாட்டுறான், அவன் தான் இங்கிலாந்து. அழகா போட்டு அப்படியே மடிச்சு வாயில போட்டு இப்ப இங்கிலாண்டை ஜெயிச்சிட்டாங்கன்னா தென் இட் வில் பி ஈவன் கான்டெஸ்ட். ஸ்ரீலங்காவா இங்கிலாண்டா, ஸ்ரீலங்காவா பாகிஸ்தானா நியூசிலாண்டா தெரியும். ஸோ இந்த பேட்டில் இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான்ல வந்து 2 பேர்ல யாவும் வந்துட்டு நீ மோசமா உன்னோட நான் எவ்வளவு மோசம் காமிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த கேம் ஆட போறாங்க. ஆப்வியஸ்லி அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது நினைக்கிறேன். இந்த குரூப்ல இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் தான் வில் டிசைட் ஹூ இஸ் கோயிங் டு பி தி செகண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஓகே, சோ உன்னோட போலிங்ல லாஸ்ட் டீம் ஜிம்பாப்வே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் என்ட்ரி. ஆனா அட்லீஸ்ட் ஒரு அசோசியேட் நேஷனாவது வந்தா நல்லா இருக்கும்னு நானும் ரொம்ப நாளா அவளா பாத்துட்டு இருந்தேன். ஆப்கானிஸ்தான் தான் வந்துட்டு இருந்தாங்க. இந்த தடவை ஜிம்பாப்வே வந்தது ஐ எம் வெரி ஹாப்பி. அத உன்னோட தாட் சொல்லு. நல்லாவும் ஆடுறாங்க கிரிக்கெட்.
அதான் டு பி ஹானஸ்ட், ஜிம்பாப்வே வந்து ஒரு அசோசியேட் நேஷன் வந்து கிடையாது. பட் நிறைய இடத்துல வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காங்க. ரீசெண்டா அவரோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்த்தேன், வீடியோ ஐசிசியில் விட்டுருந்தாங்க. சிக்கந்தர் ரசா, நம்ம வந்து இந்த லெவல்ல வந்து சூப்பர் 8 போயிட்டோம்னு சொல்லி ஹாப்பி ஆகக்கூடாது. சூப்பர் 8க்கு அப்புறமா நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம், இதை வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து நம்ம அதை விட்டுட்டு தென் இதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரைடா எடுத்து நம்ம மற்ற டீமுக்கு இன்ஸ்பிரேஷனா பண்ணணும் அப்படின்றத வந்து அவர் சொன்னாரு. ஸோ அது வந்து பயங்கர மோட்டிவேஷனா இருந்துச்சு. அவங்க ஆட போற கேமும் சேப்பாக் விச் இஸ் ஈவன் ஃபார் எவ்ரி லைக் சேப்பாக்ன்றது ஒரு நியூட்ரல் வென்யூ, யாருக்குமே அந்த டே இருக்காது. ஸோ இது டாமினேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் அவங்க ஆட போற ஐ மீன் வான்கடையில் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஜிம்பாப்வே. அதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடுறாங்க. ஸோ அந்த கேம் வந்து ஒருவேளை ஜிம்பாப்வே வின் பண்ணிட்டாங்கன்னா தென் பயங்கரமா வைட் ஓப்பனா இருக்க போகுது சூப்பர் 8. ஸோ அந்த கேம் நான் வந்து ரொம்ப லுக் ஃபார்வர்ட் பண்றேன். ஜிம்பாப்வேல வந்து இம்பாக்ட் ஃபீலிங்ஸ் பார்த்தா உனக்கு வந்து முசர்பானி நல்ல விக்கெட் டேக்கரா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங் ஆர்டர்ல அந்த பிரியான் ஒருத்தர் ஆடுறாரு. ஸோ அவர் வந்து பிரியான் பெனட் வந்து செம்ம இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அப்புறம் அந்த இது சைடாம்லடா பேக் ஆஃப் தி ஹேண்ட் ஒருத்தர் பவுலிங் போடுறாரு. அவர் வந்து செம்மையா பிராட் போல இவான்ஸ். பேர் கூட பிராட் இவான்ஸ் வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஸ்லோ டெலிவரிஸ் போடுறது வந்து கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. நீ எஸ்பெஷலி நீ பார்த்தனா சேப்பாக் மாதிரி கிரவுண்டு, வான்கடே மாதிரி கிரவுண்ட்ல வந்து கொஞ்சம் உனக்கு வந்து பர்ச்சேஸ் கொடுக்கும். ஸோ ஒருவேளை இவங்களை வந்து இது ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு தென் நம்மளும் செமிஃபைனல் போலாம். உனக்கு 2019 பங்களாதேஷ் அப்படிதான் பண்ணாங்க. சகிப் அல் ஹசன் மட்டும் தனியா கூட்டு வந்தாரு. ஸ்லைட் சான்சஸ்ல தே மிஸ் த செமிஃபைனல் சான்சஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ஜிம்பாப்வே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் ஜிம்பாப்வே பீட்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் தென் த டோர்னமெண்ட் வைட் ஓப்பன். பயங்கரமா இருக்க போகுது. சரவெடி தான். சூப்பர். அது நடக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, அடுத்து கடைசி டீம் வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்கா ஒரு ஹோம் வென்யூவை வந்து கோ-ஹோஸ்ட் ஹோம் வென்யூவை வந்து பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயசூர்யா தலைமையில வந்து அடுத்த தலைமுறை வீரர்கள் வந்து அழகா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் சூப்பர் ஸ்குவாடு, ஏகப்பட்ட இன்ஜூரிஸ் வந்தாலுமே அதை அழகா டேக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹசரங்கா வந்து அந்த விக்கெட்ல எல்லாம் பயங்கர எஃபெக்டிவா இருப்பாரு. ஹசரங்கா போனாலுமே அப்புறம் ஹேமந்தான் சொல்லி ஒருத்தர், ஹேமந்தான் ஒருத்தர் சூப்பரா போட்டு இருக்காரு லெக்கி. அதே மாதிரி தீக்ஷனா வந்து பவர் பிளேல 2 ஓவர் டெத்ல ஒரு 18-19 யாக்கர் சொருகிறதுக்கு அவர் சல்லுன்னு போடுவார்ல, அதை யூஸ் பண்ணி ஒரு 2 ஓவர் தள்ளிடுறாங்க. அப்புறம் துனித் வெள்ளாலகே, பவன் ரத்நாயகே, இவங்களெல்லாம் வச்சு மிடில் ஓவர் நல்லா கண்டெயின் பண்றாங்க. சோ பத்திரனாவோட இதுதான் என்னன்னு தெரியல. பத்திரனாவும் பழைய ஆக்ஷன் தான் போட்டுட்டு இல்ல, இன்ஜுரி பத்திரனா வந்து ரூல்ட் அவுட். தில்ஷன் மதுஷாக்கா நினைக்கிறேன் ரீப்ளேஸ்மெண்ட். சோ அவர் எடுத்துருக்காங்க. சோ மேபி அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். தில்ஷன் மதுஷாக்கா பத்திரனாவோட இன்ஜுரி வந்து தட்ஸ் கேஷ் போத் ஸ்ரீலங்கா அண்ட் கேகேஆர் ஃபேன்ஸ் as well. ரெண்டு பேருக்கும் இதுவாது. சோ அதனால தில்ஷன் மதுஷாக்கா நினைக்கிறேன் அந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணுவாங்க. ஓகே, கேகேஆர் நம்ம வரலாம். அதுக்கு முன்னாடி துஷ்மன் மதுசங்கா ஓகே தான், பட் ஆனா அந்த மிஸ் பண்றாங்க. பட் ஆனா சமீரா சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. சோ ஓகே தான், ஒரு மாதிரி சமாளிச்சிருவாங்க நினைக்கிறேன். பேட்டிங் பவர் ஹவுஸ் உனக்கு வந்து குஷால் மெண்டிஸ் நல்லா ஆறாரு. குஷல் பெரேரா நல்ல பிளேயர் தான். தஷுன் சனக்கா நல்ல பிளேயர். காமிண்டு மெண்டிஸ் ஓகே, ரொம்ப பேடு கிடையாது. அந்த புதுசா ஒருத்தர் வந்தாருடா அன்னைக்கு ரத்நாயகேன்னு சொல்லிட்டு, அவருமே சூப்பரா ஓகே தான், ரொம்ப பேடு கிடையாது. அண்ட் ஹோம் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஈவனா நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப பேட்டிங் ஹெவியா, இப்போ நியூசிலாந்து பேட்டிங் ஹெவியா இருக்கு, பவுலிங் அந்த அளவுக்கு இல்ல. அந்த மாதிரி இல்லாம இவங்க 2 பேருமே ஈக்குவலா 50-50 இருக்காங்க. சோ அதனால ஒரு டீமா பார்க்கும்போது நல்லா இருக்கு இந்த டீம். அது இல்லாம ஃபுல்லா நியூசிலாந்து தான் ஆட போறாங்க, சாரி ஸ்ரீலங்கால தான் ஆட போறாங்க, கேண்டி அண்ட் கொலம்போல. சோ அவங்க கண்டிஷனுக்கு அதனால வந்து நான் கொஞ்சம் எட்ஜ் கொடுக்குறேன் ஸ்ரீலங்காவுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஸ்பெஷல் மென்ஷன் டு ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கால வந்து நம்ம இந்தியன் கோச்சா அந்த ஸ்ரீதரும் விக்ரம் ரத்தரும் ஆடி இருக்காங்க. ஸ்ரீதரும் வந்து கோச் ஆனதுல தீக்ஷனா தான் வந்து பயங்கரமா கேட்ச் பிடிக்கிறாரு. அண்ட் கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்டா இவர் பிடிச்சாரு, 10 நிமிஷம் பிடிச்சாரு நினைக்கிறேன். அதுதான் கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்டா இருக்க போகுது. ஸோ பயங்கரமான ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நீ வந்து அந்த மாதிரி லாங்கர் கிரவுண்ட்ஸ்ல உன்னோட ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணாதான் உனக்கு எக்ஸ்ட்ரா 2-3 ரன்ஸ் வந்து சேவ் பண்ண முடியும். அது பேட்டிங் டீமுக்கு ரொம்ப வந்து இது கொடுக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீதர் வந்து பயங்கரமா அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. ஸ்ரீலங்காவோட ஃபீல்டிங் இம்ப்ரூவ் ஆனது தான் ஐம் வெரி ஹாப்பி. லைக் பாசிபிளி இவங்க நல்லா ஃபைட் பண்ணனா ஒரு 2 கேம் அடிச்சிட்டாங்க, இங்கிலாந்து அடிச்சிட்டாங்கன்னா அதேதான் எல்லாருக்கும் இங்கிலாந்து தான் வந்து ஸ்கேப் கோட்டு. இங்கிலாந்து எவன் அடிக்கிறானோ அப்படியே தட்டிட்டு மேல வந்துடலாம். ரொம்ப பவர்ஃபுல் கிடையாது, பட் லைட்டராகவும் எடுத்துக்க முடியாது.
ஸோ நியூசிலாண்டோட வீக் பாயிண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டா இந்த கேம் இருக்கும். குரூப் ஆஃப் டெத்னு சொன்னா இதுதான். நானும் முதல்ல இந்தியா ஜிம்பாப்வே தான் நினைச்சேன். பட் நம்ம டிஸ்கஷன் பண்ணா பாக்குறப்ப குரூப் ஆஃப் டெத் இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எவன் அடிக்க போறான்னு சொல்லிட்டு இந்த பின்னாடி அடிச்ச உடனே தம்பி படத்துல மாதவன் எடுத்து பார்ப்பானே அந்த மாதிரி சிரிக்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அது குரூப் ஆஃப் டெத் இதுதான் நினைக்கிறேன். செமிஃபைனல் ப்ரெடிக்ஷன் போயிடலாமா? செமிஃபைனல் ப்ரெடிக்ஷன் அதான் நானும் வெயிட் நான் 2 நீ 2. இல்ல நீ உன்னோட கால் தனியா சொல்லு, நான் என்னோட கால் தனியா சொல்றேன். யாரோட? ஓகே, என்னோட கால் நான் சொல்றேன். ஆப்வியஸ்லி இந்தியா அண்ட் மை பிரேவ் கால் இஸ் வெஸ்ட் இண்டீஸ் வில் த்ரூ. ஓகேவா? ஏன்னா எனக்கு என்னமோ தோணுது சவுத் ஆப்பிரிக்கா வந்து அந்த அந்த ஸ்பின்னரோட வீக்னஸ் வந்து இருக்கிறதுனாலே ஐ ப்ரெடிக்டிங் தட் வெஸ்ட் இண்டீஸ் வில் கோ த்ரூ. அந்த ஸ்பின்னிங்கை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கண்டிப்பா வந்து அந்த கேம் அவங்களுக்கு கேம் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அன்டில் அன்லெஸ் சம் மேஜர் பேட்டிங் எக்ஸ்ப்ளாய்ட் இருந்தால் மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ண முடியும். அண்ட் இந்த குரூப்ல வந்து எனக்கு என்னமோ தோணுதுடா, நியூசிலாந்து கண்டிப்பா வர போறாங்கடா, ஸ்ரீலங்காடா, பாகிஸ்தான் இங்கிலாந்துக்கு சங்குதான். பாகிஸ்தான் வராது. என்னடா கரெக்டா நான் என்ன யோசிச்சிருக்கேன் அதே மாதிரி நீயும் சொல்ற. நானு 4 டின்னர் யோசிச்சிருக்கேன். அப்போ ஓகே, 2 பேர் சீரியஸா சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சு பொழக்கிறான். அதே மாதிரி ஸ்ரீலங்கா வந்து பாகிஸ்தானையும் அடிக்கிறான், இங்கிலாண்டையும் போட்டு அடிக்கிறான். சரி, இதுதான் நானும் யோசிச்சு வச்சிருந்தேன். இதே சீரியஸ் நான் என்னோட படிக்கிறேன். ஆனா நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்ல, உண்மையிலேயே டிஸ்கஸ் பண்ணல. எக்ஸாக்டா எனக்கும் இந்த மைண்ட்ல இருந்தது. ஏன்னா உனக்கு வீக் லிங்க்னு பார்த்தா அங்க இங்கிலாந்து பாகிஸ்தான் தான். உனக்கு ஒரு அடி அடிச்சிட்டானா அவங்களால புல் பேக் பண்ண முடியாது. பட் ஸ்ரீலங்கா வந்து நிறைய கேம் புல் பேக் பண்ணாங்க. எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா கேம் எல்லாம் வந்து நீ 10 ஓவர்ல அவுட் ஆஃப் கான்டெஸ்ட் நினைச்சிட்டேன், புல் பேக் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி கேம் வந்து உனக்கு மோட்டிவேஷன்ஸ் கொடுக்கும். இட் அப்ளைஸ் டு சேம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு ஒண்ணுமே இல்ல, அவ்வளோ உனக்கு இம்பாக்ட் இருந்தது அந்த ஒரு மோட்டிவேஷன். டேரன் சாமியோட ஆமா இல்ல இது வந்து எப்படின்னா நம்ம வந்து எட்ஜ் கொடுக்கிறது எப்படின்னா ஓவரால் டீம் பேலன்ஸா அவங்க டீம் பேலன்ஸ் இம்பாக்ட் அதுதான் பொறுத்துதான். ஆமா, அது இண்டிவிஜுவல் பிளேயரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல, வந்து மேப்பே பண்ண முடியாது. ஒரு பயங்கர இண்டிவிஜுவல் பிளேயரா பாத்தீங்கன்னா பயங்கரமா இருப்பாங்க, அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஆனா டீம் பேலன்ஸ், கண்டிஷன், அப்புறம் இதெல்லாமே இந்த டோர்னமெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 4 டீம் தான் வருவாங்க. சூப்பர். நம்மளோட 2 பேரோட ப்ரெடிக்ஷனுமே ஓரளவுக்குல 100% கம்பேட்டபிளா இருந்திருக்கு. சோ லெட்ஸ் ஹோப். நாளை கழிச்சுல இருந்து வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் சூப்பர் 8 மேட்சஸ். ஸோ பயங்கர எக்ஸைட்டா இருக்க போது. அந்த மேட்சஸ்க்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூ எல்லாமே போடலாம். ஸோ ஃபேன்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களோட சூப்பர் 8ல யார் ஜெயிச்சு செமிஃபைனலிஸ்டுக்கு போவாங்க அந்த 4 டீமை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அது எங்களோட மேட்ச் ஆகுதா இல்ல உங்களோடது 4 இது கரெக்டா ப்ரெடிக்ட் ஆகுதா, எல்லாத்தையுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். சோ தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ குட் டே. பை.